வராகரை முடிச்சுட்டு கீழே அகோபிலம் போகும்பொழுது நம்ம வந்து இந்த மண்டபத்தை மிஸ் பண்ணவே முடியாது. இந்த மண்டபம் வந்து கிருஷ்ணதேவராய பீரியட்ல கட்டின ஒரு மண்டபம். இந்த மண்டபத்துடைய பெயர் கதா காலக்ஷேப மண்டபம். அந்த காலங்களில் நமக்கு வந்து இறைவன் பற்றின கதைகள் எல்லாம் சொல்றதுக்கும் பாடல்கள் பாடுறதுக்கும் இந்த மண்டபத்தை வந்து அவங்க பயன்படுத்திட்டு இருந்திருக்காங்க. வாங்க கீழே அகோபிலம் போலாம். இப்போ நம்ம வந்து மேல் அகோபிலம் கோவிலில் இருக்கோம். நம்ம கூட கல்யாண ரங்கன் அர்ச்சகர் இருக்கார். எங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு உள்ள தரிசனத்துக்கு போகிறதுலேருந்தே அப்படி ஒரு பட்டாசு மாதிரி வெடிக்கக்கூடிய ஒரு பேச்சு, ஃபுல் ஆஃப் எனர்ஜி. அவர்கிட்ட வந்து எனக்கு நீங்கள் இந்த மாதிரி சுவாமியை பற்றி பேசணுன்னு கேட்ட உடனே அவரை ஒத்துண்டதுக்கு முதல்ல ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. வணக்கம். நன்றிகள். வெல்கம் டு நீல்ஸ் சேனல். எனக்கு வந்து அகோபிலம் அந்த பேருடைய அர்த்தம் என்ன, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஸ்தல புராணம் என்னன்னு சொல்லுங்க. அகோபிலே காருட சைலமத்தியே கிருபாவசாத் கல்பித சந்நிதானம் லக்ஷ்மியா சமா ஆலிங்கித வாமபாகம் லக்ஷ்மீந்திர சிம்ஹம் சரணம் பிரபத்யே அகோவீர்ய மகோசௌர்யம் மகாபாகு பராக்கிரமம் நாரசிம்ஹ பரம் தெய்வம் அகோபிலம் அகோபலம் ஸ்ரீமதே சிவன் ஷடகோபஸ்ரீ ரங்கநாத யதீந்திர மகாதேசிகாய நமஹ. இப்போது எதுவாக இருந்தாலும் யார் வந்து இந்த கோவிலை இன்டர்வியூ பண்ணால் இந்த கோவிலை பற்றின செய்திகள் தெரிஞ்சுக்கணுன்னா ஃபஸ்ட்டு அந்த பெருமாளையும் எங்கள் ஆச்சாரியன் முதல்ல பிரார்த்தனை பண்ணிவிட்டு தான் நாங்கள் ஆரம்பிப்போம். ஸோ அதுதான் நான் இப்போ பண்ணது. எங்கள் கோவிலுடைய இப்போ தர்மாதிகாரியாக இருக்கிறவர் வந்து இந்த அகோபில மடத்தினுடைய 46வது பட்டம் ரங்கநாத யதீந்திர மகாதேசிகன்னு சொல்லிட்டு அவர் கும்பகோணத்துலேருந்து சுவாமி இங்கே இப்போ பிரகிருத்தம் அட் ப்ரெசண்ட் சுவாமிஜியாக இருக்கார். அவர் தான் இந்த கோவிலுடைய தர்மாதிகாரி. அவர் தான் எங்களுக்கு பர்மிஷன்ஸ் கொடுத்து இந்த விஷயம் நிறைய வெளியில் போகணும் அப்படின்னு எங்களை அலோவ் பண்ணது. முதல்ல உங்களுடைய மடத்துக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. அவருக்கு சொல்லுங்க, பெரியவருக்கு சொல்லுங்க, சுவாமிக்கு சொல்லுங்க. நெக்ஸ்ட் வி கோ டு த அகோபிலம் டெம்பிள். இந்த அகோபிலம் அப்படின்னு சொல்லணுன்னா இந்த க்ஷேத்திரத்துக்கு தமிழில் வந்து சிங்கவேல் குன்றம்னு சொல்லுவாள். ஏன் சிங்கவேல் குன்றம்னா இந்த மலை மொத்தம் சிங்கங்களாகவே நிறைஞ்சு இருக்கிறதுனால பெருமாள் ஏன்னா ஏன் சிங்கங்களானாக்கா 9 ரூபாய் 9 நரசிம்மனாய் இந்த க்ஷேத்திரத்தில் பெருமாள் இங்கே ஸ்வயம்புவா இந்த பெருமாள் வந்து ஏழு இருக்கிறதுனால இந்த க்ஷேத்திரத்துக்கு வந்து சிங்கவேல் குன்றம் அப்படின்னு இந்த க்ஷேத்திரத்துக்கு பேர். 108 திவ்ய தேசத்தில் 97வது க்ஷேத்திரம் அகோபில க்ஷேத்திரம். இந்த க்ஷேத்திரத்தில் வந்து திருமங்கை ஆழ்வார், இந்த ஆழ்வார் 12 ஆழ்வாரில் கலியன்னு சொல்லுவார். கலியன்னு சொல்லுவார். அந்த கலியன் சொல்லப்பட்ட திருமங்கை ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ண கோவில் இந்த அகோபில க்ஷேத்திரம், சிங்கவேல் குன்றம், சிங்கபெருமாள் இருக்கிற க்ஷேத்திரம். இந்த க்ஷேத்திரத்தில் மொத்தம் 9 நரசிம்மன் ஸ்வயம்புவா எழுதிருக்கார். ஜுவாலா, அகோபில, மாலோல, குரோட, காரஞ்ச, பார்கவா, யோகானந்த, சத்திரவட, பாவனா, இப்படி 9 நரசிம்மன் இந்த க்ஷேத்திரத்தில் ஸ்வயம்புவா எல்லா பக்தர்களுக்கும் அருள் பாலிச்சுட்டுருக்கார். அது இல்லாமல் கீழ் அகோபிலத்தில் லக்ஷ்மீ நிருசிம்மன் அப்படின்ற பெருமாளை வந்து ஸ்ரீனிவாசன் பிரதிஷ்டை பண்ணி ஆராதித்த பெருமாள் கீழ் அகோபிலத்தில் பிரசித்தியாக இருக்கார். இப்படியாக இந்த க்ஷேத்திரத்தில் பெருமாள் இந்த க்ஷேத்திரத்தில் வந்து அவதாரம் பண்ணி இந்த க்ஷேத்திரத்தில் இரண்யகசிபுக்கு மோட்சம் கொடுத்த க்ஷேத்திரம், பெருமாள் அவதாரம் பண்ண க்ஷேத்திரம் அகோபில க்ஷேத்திரம். இப்படியாக சொல்லப்பட்டால் முதல்ல இந்த நவநாரசிம்மில் வந்து ஜுவாலா நரசிம்மன் அப்படின்னு சொல்லுவாள். இங்கிருந்து 3 கிலோமீட்டர் மலை மேலே நடந்து போனோம், நடபாதை நடந்து போனால் அங்கே இரண்ய ஸ்தம்ப சம்போதி பிரக்யாத பரமாத்மனே
பிரகலாதார்த்திமுஷே ஜுவாலாண்டசம்மாய மங்கலம் சொல்லிட்டு ஜுவாலாண்டசம்மன் இரண்யகசிபுக்கு மோட்சம் கொடுத்த பெருமாள். அதுக்கு மேலே ஒரு 1.5-2 கிலோமீட்டர் நடந்து போனால் உக்ரஸ்தம்பம்னு சொல்லுவாள். அந்த உக்ரஸ்தம்பத்திலிருந்து பெருமாள் அவதாரம் பண்ணி இந்த இரண்யகசிபுக்கு மோட்சம் கொடுத்தோம். எல்லாருமே வந்து என்ன பண்ணுவான்னா இரண்யகசிபு வயிற்றை கழித்து அவரை சம்ஹாரம் பண்ணிவிட்டார் அப்படின்னு சொல்லுவாள். அப்படி அவர் பண்ணலை பெருமாள். இரண்யகசிபுக்கு மோட்சம் தான் கொடுத்தார், வதம் பண்ணலைங்கிற. இட்ஸ் நாட் எ கில்டு, கில் பண்ணலை, அவருக்கு மோட்சம் தான் கொடுத்தார். ஏன் எப்படின்னா அவன் வரன் வந்து எப்படி கேட்டான், 3 விதமான வரம் கேட்டான். அவர் 7 ஜென்மா ஓணுமா 3 ஜென்மானா 3 ஜென்மா உம்மோடு நான் யுத்தம் பண்ணி உம்மை சரணாகதியை அடையணும் அப்படின்னு தான் கேட்டான் ஜெய விஜயா. அப்படி கேட்கும் பட்சத்தில் பெருமாள் அந்த இந்த ஜெய விஜயாலேருந்து 3 ஜென்மா போகிறோம், எங்களுக்கு 7 ஜென்மாலாம் இருந்து உன் சரணாகதி அடையணுன்றது எங்களால் முடியாத காரியம், நித்தியமே நான் உங்களை நித்தியம் சேவிச்சுட்டு இருக்க மாதிரி எனக்கு அனுகிரகம் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படி அந்த 3 ஜென்மாவை கேட்டு இரண்யாட்சி இரண்யகசிபு சிசுபால சந்திரவக்த ராவண கும்பகர்ணன் இப்படி 3 விதமான ஜென்மாக்கள் எடுத்து பெருமாள் சரணாகதி அடைகிறான். அப்படி ஒரு சரணாகதி அடைகிறதுல வந்து இந்த இரண்யகசிபுன்ற ஒரு இது ஜென்மாவை எடுக்கிறார். அந்த ஜென்மாவில் வந்து பிரகலாதன் அவதாரம் பண்ணுறான். இந்த க்ஷேத்திரத்தில் இரண்யகசிபு பெருமாளை வந்து ஹரிஸ்மரணை பண்ணுறான். ஹரி 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 ஹரின்னு சொல்லிட்டு ஹரியை கொல்லணும் ஹரியை கொல்லணும் ஹரியை கொல்லணும். அப்போ சதாஸ்மரணக்காலம் ஹரியை கொல்லணும்னு சொல்கிறதுனால இந்த ஒரு விசேஷம் என்னன்னாக்க கொல்லணுன்ற வார்த்தைக்கு வந்து ஹரின்ற வார்த்தை வந்து லெவல் மைனஸ் ஈக்குவலண்ட் ஆகிடுறது. பட் கிவன் த பிளஸ்ஸிங்ஸ் ஆஃப் நரசிம்மா, நிறைய அனுகிரகம் பண்ணுறான். இவன் தப்பு பண்ணாதவன், எதுக்கு இவனை கொல்லணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தினால பெருமாள் இது பண்ணிட்டு வரைச்சு பிரகலாதனை கேட்குறான் இரண்யகசிபு. எப்போ பார்த்தாலும் வந்து ஹரியை ஸ்மரணை பண்ணிட்டு உட்காந்து எங்கே அந்த ஹரின்னு கேட்கும்போது, அப்பா உன் மனசுலேயே இருக்கான், என் மனசுலேயே இருக்கான், இந்த நம்ம அரண்மனை மொத்தம் சுற்றி வியாபிச்சுட்டு இருக்கான், நீ எங்கே கூப்பிடுறியோ அங்கே வந்து நிற்பான் அப்படின்னு கேட்டவுடனே சரி நான் ஒரு அப்படின்னு சொல்கிறது உண்டு. நான் ஒரு இடத்த காட்டுறேன், அந்த இடத்துல ஹரி வர முடியுமான்னு கேட்குறேன். கண்டிப்பாக கூப்பிடுப்பா, என் ஹரி எங்கே கூப்பிட்டாலும் வருவான்னு அந்த குழந்தை சொல்லும்போது ஒரு தூணை காமிச்சு ஓங்கி அடிக்கும்போது கம்பத்தை உடைச்சுட்டு பெருமாள் கோடி சூரிய சமப்பிரபான்னு சொல்லுவாள். ஒரு 1000 சூரியன் ஒரு இடத்துல நிற்கும் போது என்ன ஒரு தேஜஸ் இருக்குமோ அந்த ஒரு தேஜஸோடு அந்த பெருமாள் அந்த கம்பத்திலிருந்து ஆவிர்வவிக்கிறார். எப்போன்னா வைகாசி சுத்த சதுர்தசி, வைகாசி மாதம் சுத்தம்னாக்கா பௌர்ணமிக்கு முன்னாடி வர சதுர்தசி அன்னைக்கு பெருமாள் அவதாரம் பண்ண காலம். அப்போ பிரதோஷ காலம். அந்த பிரதோஷ காலத்தில் சுவாதி நட்சத்திரம் கொஞ்சம் இருந்ததுனால அது பெருமாளுக்கு சுவாதி நட்சத்திரம்னு ஆயிடுச்சு. மாமூலாக வந்து நட்சத்திரம்லாம் மனுஷாளுக்கு தான், பெருமாளுக்கு கிடையாது. இவெல்லாம் தேவதைகளுக்கெல்லாம் திதி தான் கணக்கு. ஸ்ரீராமநவமி. ஆனா நம்ம வந்து ஸ்ரவண நட்சத்திரம்னு சொன்னா பெருமாள் சொல்றோம் ஸ்ரீனிவாசன். ஏன்னா ஸ்ரீனிவாசன் வந்து ஒரு மனுஷனா இருந்து அவன் என்ன கஷ்டப்படுறா எப்படிலாம் கஷ்டப்படுறான்றத பார்க்கணும். அப்ப ராமனும் அது மாதிரிதான் மனுஷனா வந்து மனுஷனா இருந்து இது பண்ணணும்னு சொல்லிட்டு தான். கிருஷ்ணரும் அப்படிதான். கிருஷ்ணனுக்கு வந்து அஷ்டமி இன்னைக்கு அஷ்டமி. ஆமா, கிருஷ்ணனுக்கு வந்து அஷ்டமி, கோகுலாஷ்டமி, ஸ்ரீராம நவமி. அப்போ வரும்போது புனர்வசுன்னு சொல்லுவோம். பட் ஆனால் நிருசிம்மனுக்கு வரும்போது வைகாசி சதுர்தசி தான் சொல்லுவோம். பட் அன்எக்ஸ்பெக்டடாக இன்றைக்கா ஒரு நாள் சுவாதி நட்சத்திரம் வந்தால் அது இதுவாகிடும். பட் வரலைன்னா பின்ன ஒரு நாளில் தான் வரும். ஆனால் பெருமாள் அவதரித்தது வைகாசி மாதம் சதுர்தசி அன்னைக்கு சாயங்காலம் இந்த பிரதோஷ காலத்தில் பெருமாள் அவதாரம் பண்ணோம். அப்படி அவதாரம் பண்ண போது இந்த இரண்யகசிபை பார்த்த உடனே இரண்யகசிபன் நிருசிம்மனை பார்க்குறான். பார்த்துட்டு அப்பா இப்பேற்பட்ட ஒரு ஆகாரமா, இந்த ஆகாரம் இது வரைக்கும் நான் பார்க்கவே இல்லையே, இப்படி ஒரு ஆகாரம் இருக்குன்னு தெரிஞ்சுதா அந்த வரத்தையும் சேர்த்து வாங்கியிருப்பேனே நான். சாகா மரம் தானே கேட்டேன். எப்படின்னா மனுஷனாலும் கொல்லக்கூடாது, மிருகத்தாலையும் கொல்லக்கூடாது, எந்த வித ஆயுதத்தாலையும் கொல்லக்கூடாது, காலையும் இருக்கக்கூடாது, ராத்திரி இருக்கக்கூடாது, மத்தியானம் இருக்கக்கூடாது. இப்படி 3 காலத்தையும் கேட்டான். மத்தியானத்துக்கும் ராத்திரிக்கும் ஒரு காலம் இருக்குது, சந்தியா காலம் பிரதோஷ காலம் சொல்லுவோம். அந்த காலம் அவனுக்கு தெரியாது. ஆனால் பெருமாள் சிருஷ்டி பண்ணும்போது எல்லா குணங்களையும் கொடுக்கும்போது அவனுக்குள்ள ஒரு சின்ன ஒரு குறையை வச்சு வைப்பான். மறந்து போகிறது ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் கேட்குறது மறந்து போகிறதுன்னு ஒரு விஷயத்தை வச்சுருப்பான். அந்த மாதிரி தான் அவன் மறந்து போய் இதை மாத்திரம் கேட்டான். கேட்டும்போது எல்லாத்தையும் ததாஸ்துன்னு கொடுத்துட்டார். அப்போ என்ன ஆகுது, இந்த பெருமாள் அந்த இரண்ய ஒரு குழந்தைய எடுத்துக்கிற மாதிரி கையில் எடுத்துட்டு அப்படியே நேராக அந்த வாசப்படி பக்கம் போய் உட்காண்டேறான். வாசப்படி பக்கம் போய் உட்காண்டதுக்கப்புறம் மடியில் விட்டுண்டேன், குழந்தைய கையில் விட்டுண்டா மாதிரி இப்படி மடியில் வச்சுட்டு அப்படி அந்த இரண்யகசிபை குழந்தை மாதிரி அப்படி கையில் எடுத்து
இப்படி மடியில் விட்டுண்டேறான். பார்த்துட்டு இந்த இரண்யகசிபு பார்த்த உடனே அடடா இந்த குழந்தைய கொல்லணுமா அப்படின்னு அவர் மனசில் தோண்டித்தான். ஏன் அண்ணா அவனுக்கு ஒன்றும் தெரியாது, ஒரு மூடன்தான். அரக்க குணத்தினால அவன் வந்து இரண்யகசிபு பெரிய தேவத்தையை கொல்லணும்னு நினைக்கிறதே வந்து ஒரு தப்பான விஷயம். அப்படி பேர்பட்ட உருவத்தை கொண்ட ஒரு விஷயம் கூட சுவாமி வதம் பண்ணணுங்கிறது அவன் நினைக்கிறதே பெரிய தப்பு. அவனால் முடியவும் முடியாது. கரெக்ட். ஏன்னா அப்பேற்பட்ட அந்த குழந்தைய பார்த்தேறான். சரி இவன் என்ன தப்பு பண்ணான்னு பார்ப்போன்னு சிரசில் தலையை கையை வச்சு பார்த்தேறான். இங்கே ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா மோட்சம் கொடுத்துலாம், கபாலத்தை பிறந்து மோட்சம் கொடுத்துலான்னு பார்த்தேறான். அப்படின்னு தப்பு இல்லையா? அப்படியே கை வச்சுன்னா நாக்கில் ஏதாவது நாக்கு ஏன்னா நாக்கில் நரம்பு இல்லைன்னு சொல்லுவாள். என்ன வேணா பேசும் என்ன வேணா சொல்லுன்னு சொல்லுவாள். அந்த நாக்கு ஏதாவது தப்பு பண்ணியிருந்தால் நாக்கை பிடிங்கி போட்டலாம், ஊமையாக இருந்துட்டு போட்டோம் ஓகே அப்படின்னு நினச்சி அப்படியே விட்டேறான். சரின்னு கழுத்துக்கிட்ட இங்கே வந்தேறான். இந்த கழுத்துக்கிட்ட இந்த பிராணத்துக்கிட்ட ஒரு நரம்பு இருக்கும், அந்த நரம்பு பார்த்தேறான். அங்கே ஏதாவது தப்பு பண்ணி அதை மாத்திரம் பிடிங்கி போட்டலாம், உயிரோடு இருந்துட்டு போட்டோம், அந்த குழந்தைய எதுக்கு கொல்லுவானேன்னா அங்கேயும் இல்லையா. இப்படி வந்து இங்கே வரும்போது இந்த இடத்துல மாத்திரம் ஒரு நரம்பு அடிச்சுட்டு இருந்துதான். ஹரியை கொல்லணும் ஹரியை கொல்லணும் ஹரியை கொல்லணும் இந்த இடத்துல அடிச்சுட்டு இருந்தான். பார்த்தேறான், ஓஹோ இங்கே தான் அவன் தப்பு பண்ணிருக்கான், இவனோட தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நகத்தால் கீறினாரான். அந்த நரம்பை மாற்ற எடுத்து இப்படி மாலையாக போட்டுட்டாரான். அப்புறம் அவனுக்கு மோட்சத்தை கொடுத்துட்டேன் இரண்யகசிபுக்கு. இதுதான் அவனை வந்து கொல்லணுன்ற எண்ணம் நிருசிம்மனுக்கு கிடையாது. அதெல்லாம் வந்து ராங் இன்ஃபர்மேஷன். அவர் வயித்து கிழிக்கிறாரு, அப்படி இல்லை. இங்கே வச்சுட்டு பேர் கை வயிறு இல்லை, அது இப்படி இருக்கும், மார்பு கிட்ட கை இருக்கும், நன்னா கவனிக்கணும். தொடையில் இருப்பார், இப்படி மார்பில் கை வச்சுட்டு இருப்பார். அதுதான் விஷயம். அப்படி அந்த நரம்பை எடுத்து மாலையாக போட்டுண்டு மோட்சம் கொடுத்து நீ போடா ஏதாவது உன்னுடைய கைங்கரத்துக்கு போன்னு சொல்லி அனுகிரகம் பண்ணி அனுப்ப. இப்படியாக அந்த பெருமாள் வந்து இரண்யகசிபு மோட்சம் கொடுத்த இடம் ஜுவாலா நிருசிம்மன். ஓம் நமோ பகவதே நாரசிம்மாய நமஸ்தேஜஸ்தேஜசே ஆவிராவிர்பவ வஜ்ரநக வஜ்ரநகதம்ஷ கர்மாசயான் ரந்தய ரந்தய தமோகிரதக்ர ஸ்வாஹா அபயமபயமாத்மனி பூயிஷ்டா. ஓம் க்ஷௌம் நம உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜுவலந்தம் சர்வதோமுகம் நிருசிம்மம் பீஷணம் பத்ரம் மிருத்யோர் மிருத்யுன்னமாம்யஹம். இப்படி ஒன்று. ஓம் நமோ பகவதே மகாகோர வீர நாரசிம்மாய ரௌத்ராக்னிஜ்வாலா நாரசிம்மாய சிம்மகேசக விப்ரதகேசக நரமிருக நகதம்ஷாயுதாய வஜ்ரநகாய கராளவதனாய பிரக்லாதவரதாய கேசவாதி தசாவதாரஸ்வரூபாய தசபுஜாய ஏகாதச ருத்ரரூபாய द्वादशभानुकोटि तेजोमय नृसिंहरूपाय जरा मरण भय दारिद्र्यनाशकराय ओम क्षौं चम चम जम चम रम रम हम हम हाम हाम हुम पट स्वाहा ओम क्षौं नमः. இப்படியாக அந்த பெருமாளுடைய மாலா மந்திரம் மூல மந்திரம். இப்படி அந்த பெருமாளை வந்து ஆராதிக்கணும். இவர் இந்த மூல மந்திரம் சொல்லும் போதே இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையில் இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜியும் அப்படியே பட் 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 அப்படின்னு போயிடும். அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான. அதனால தான் இந்த பெருமாளிடத்து ஒரு இன்னொரு முகம் வந்து பின்னாடி சுதர்சனம் இருப்பார், சக்கரத்தாழ்வார்னு சொல்லுவோம். ஒரு முகத்தில் நிருசிம்மனும் ஒரு முகத்தில் சக்கரத்தாழ்வார் இருப்பார். ஓம் நமோ பகவதே மகா சுதர்சனாய போபோ சுதர்சன சுதர்சன ஜுஷ்டம் தாரய தாரய துரிதம் ஹனஹன பாபம் தகதஹ ரோகம் மர்தய மர்தய ஆரோக்கியம் குரு குரு ஓம் ஓம் ஹ்ராம் ஹ்ராம் ஹ்ரீம் ஹ்ரீம் ரூம் ரூம் பட் பட் அனகன தகதக பீடைய பீடைய சஹசிரார ஹும்பட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெருமாளை சுதர்சன மூர்த்தியும் நாம் இதில் தியானம் பண்ணுறோம், நிருசிம்மனையும் தியானம் பண்ணுறோம். ஒரே மூர்த்தியில் ரெண்டு மூர்த்திகள் இருக்கா, சுதர்சன நிருசிம்ம மூர்த்தி. அவள் ரெண்டு பேரும் சேர்ந்து அவளை தரிசனம் எப்படியா சக்கரத்தாவல். இப்படி ஜுவாலா நிருசிம்மன் இங்கேருந்து 3.5 கிலோமீட்டரில் போனாக்கா அந்த ஜுவாலா நிருசிம்மனை சேவிக்கலாம். நம்முடைய பிரார்த்திகளெல்லாம் அந்த பெருமாள் அனுகிரகம் பண்ண பெருமாள் அந்த க்ஷேத்திரத்துக்கு வந்து ஜுவாலா நிருசிம்மன் அவதார க்ஷேத்திரம். 2வது அகோபில க்ஷேத்திரத்தில் நம்ம இருப்போம். இந்த 2வது பெருமாள் அகோபில நிருசிம்மன். அகோன்னா ஆச்சரியமான ஒரு உருவத்தோட நர மிருகம்னு சொல்லுவா, நரஹரின்னு சொல்லுவா. அப்பேற்பட்ட அந்த பெருமாள் அவதாரம் பண்ண க்ஷேத்திரம் இந்த அகோபில க்ஷேத்திரம். பிலம்னா குகை, தமிழில் செங்கவேல் கொண்டம்னு சொல்லுவாள். நவநாரசிம்ம க்ஷேத்திரம், ஸ்வயம்பு க்ஷேத்திரம். இப்படியாக இந்த க்ஷேத்திரத்துக்கு பேர். இந்த அகோபில நிருசிம்மன் இந்த க்ஷேத்திரத்தில் குகைக்குள்ளே குழந்த மாதிரி எழுதிருப்பார். சாலக்கிராம மூர்த்தின்னு சொல்லுவாள். அந்த பெருமாளை சேக்கிரவாளுக்கு எல்லா விதமான அனுகிரகம் அந்த பெருமாள் அனுகிரகம் பண்ணணும்னு நானும் பிரார்த்திச்சுக்கிறேன். இவர் இருக்கிறது சாந்த ஸ்வரூபமா இல்லை உக்ர ரூபமா? பெருமாளுடைய ரூபம் உக்ரம், பெருமாளுடைய குணம் சாந்த குணம்.
ஓ, சாந்த குணத்துல தான் இங்க இருக்காரு, ஆனா உக்ர ரூபத்துல இருக்கு. ஏன்னா இந்த க்ஷேத்திரத்தில் பிரகலாதன் தபஸ் பண்ணி நான் என் அப்பாவுக்கு மோட்சம் கொடுக்கும்போது அவதாரத்தை நான் சேவிக்கலை, திரும்ப வந்து ஒரு ரூபத்தை நான் சேவிக்கணும் அப்படின்னு பிரார்த்திச்சுன்றதுனால பெருமாள் அந்த ரூபத்தோட இங்கே ஏழ்ருக்கார். ஓகே, இந்த ஸ்டோரி எனக்கு தெரியாது. அதனால தான் அவர் வந்து பிரகலாதருக்கு எதிரில் உட்காந்துருக்காரு. ஆமாம், இந்த க்ஷேத்திரத்தில் பிரகலாதனும் கருடனும் தபஸ் பண்ணி இந்த க்ஷேத்திரத்தில் அனுகிரகம் பண்ணிடுறதுனால இந்த க்ஷேத்திரத்துக்கு அபரநாமதேயம் கருடாத்ரி க்ஷேத்திரம்னு பேர். ஆமாம், கருடாத்ரி க்ஷேத்திரம். அதனால இது ரொம்ப விசேஷமான க்ஷேத்திரம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு க்ஷேத்திரத்தில் நம்ம வந்து நிற்கிறோம். கருடாத்ரி அது இப்போ நான் சொல்ல வேணாக்கா ஜுவாலாண்டசிம்மன் இருக்க மலை வந்து அச்சலச்சாயமேரு அப்படின்னு பேர். சத்யஜான சுகஸ்வரூபமலம் க்ஷீராப்தி மத்தியே ஸ்திதம் காந்தாரூடமதி பிரசன்ன வதனம் பூஷா சஹசிரோஜ்வலம் திரையக்ஷம் சக்கரகசாபயகரான் பிப்ராணமர்க்கச்சலிம் சத்ரீபூத பணீந்திரமிந்து தவலம் லக்ஷ்மீன்ற சிம்மம் பஜே அப்படின்னு இந்த பெருமாளை க்ஷேத்திரத்தில் அந்த பெருமாளை சேவிக்கிறார். அப்பேற்பட்ட அச்சலச்சாயமேருன்னு சொல்கிறது தான் ஜுவாலாண்டசிம்மன் இருக்கிற ஒரு இடம். அந்த மலைக்கு அச்சலச்சாயமேருன்னு பேர். சத்தியம், ஞானம், புத்தி, ஐஸ்வர்யம் இதுக்கு எல்லாரும் அந்த பெருமாள் தான் அதிபதி. அப்பேற்பட்ட அந்த பெருமாளை சேர்க்கிறவாளுக்கு இவை அத்தனையும் கிடைக்கணும்னு அந்த பெருமாளை பிரார்த்திச்சுக்கிறேன். அது மட்டும் கிடையாது, நரசிம்மர் அப்படின்னு சொன்னாலே கரேஜ், நமக்கு வந்து அவ்வளோ தைரியம் கொடுக்குறாரு. இங்க உள்ள வந்து தரிசனம் பண்ணிட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் நாங்க மொத்தமா முடிச்சுட்டு இப்பதான் கீழே வரோம். மேல போய் ஸ்தூபம் பார்த்துட்டு அங்க இருந்து இறங்கி வந்து அப்போ பிசிக்கலி எப்படி இருப்போம்னு ஒண்ணு இருக்குல்ல. கிளம்புற ஒரு 8-10 மணிக்கு கிளம்பி போயிட்டு இப்போ நம்ம வந்து 4:15 மணி பாக்கல நம்ம இப்ப பேசிட்டு இருக்கச்சு அவ்வளோ டயர்டா நாங்க உள்ள வந்தோம். கீழே நிக்க கூட முடியல. ஆனா அவர்கிட்ட இருந்து அந்த ஆசீர்வாதம் பெற்று மேல வந்ததுக்கு அப்புறம் உங்ககிட்ட இந்த அளவுக்கு என்னால எனர்ஜெட்டிக்கா பேச முடியாதுன்னா that is his energy, that is his power இல்ல. அதுதான் நான் சொல்றது. இந்த இன்னைக்கு காத்தால நீ பார்த்துருப்பேன், இந்த கோவிலில் எவ்வளோ ஜனங்கள் வந்திருப்பா, எவ்வளோ பக்தால் வந்திருப்பா, எத்தனை விதமான பக்தாலாம் வந்திருப்பான்னு நீங்கள் கவனிச்சிருப்பேன். நீங்கள் உங்கள் வீடியோவில் கவரேஜ் பண்ணிருப்பேன். பட் அப்படி இங்கே அவ்வளோ தூரம் வரால்னாக்க அந்த எனர்ஜெட்டிக் பவர் இந்த இடத்துல இருக்கிறதுனால தான் இத்தனை சேவார்த்திகள் இந்த பெருமாளை தேடி கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு இந்த பெருமாள் கோவிந்த ஸ்மரணம் பண்ணிட்டு வரா. ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லணும்னா இது வந்து யாருமே கேட்டிருக்கவே மாட்டான். ஏன்னா ஒரு பெருமாள் இன்னொரு பெருமாளுக்கு வந்து குலதெய்வமாக இருக்காருன்னா அது எப்படி ஆகும் சாத்தியம்னு கேட்பான். ஆனால் சாத்தியமே எப்படின்னா கலியுகத்தில் திருவேங்கடமையான் கலியுகமா பெருமாள் இருக்கார் இல்லையா, ஸ்ரீனிவாசன் இருக்கார் இல்லையா, அந்த ஸ்ரீனிவாசனுக்கு குலதெய்வம் இந்த பெருமாள். ஒரு தெய்வத்துக்கு இன்னொரு தெய்வம் குலதெய்வம்னு சொல்லும்போது எல்லாருக்குமே ஆச்சரியமாக இருக்கும். அது அதனாலதான் ஸ்ரீனிவாசன் வந்து லக்ஷ்மி நரசிம்மரை கீழே பிரதிஷ்டை பண்ணி அவர் ஒரு கோயில் கட்டியிருக்காரு. ஆமாம், நான் அதுக்கப்புறம் வரேன், அது கடைசியாக வரேன் நான். அது அப்படி இந்த ஸ்ரீனிவாசனுக்கு திருக்கல்யாணம்லாம் ஏற்பாடாயிருக்கு. ஏற்பாடான உடனே இங்கே ஸ்ரீனிவாசனை பார்த்து கேட்டாலாம், ஸ்ரீனிவாசா எல்லாரும் வந்து ஒரு சுபகாரியம் திருக்கல்யாணம்லாம் பண்ணும்போது பெருமாளை பிரார்த்திச்சுக்கிற வழக்கம் உண்டு, நீ போய் பெருமாளை பிரார்த்திச்சுட்டியா சேவிச்சுட்டியான்னு கேட்டாலாம். எனக்கு யார் பெருமாள், நான் தான் வராகனை சேவிச்சுட்டேன், என் அப்பாவை சேவிச்சுட்டேன். ஆனால் உனக்கு குலதெய்வம் ஒருத்தர் இருக்கார், அந்த குலதெய்வத்தை போய் சேவிச்சுட்டு வா அப்படின்னாராம். யாருன்னா அகோபல நரசிம்மன் அப்படின்னாலும். அப்படியே நான் உடனே கிளம்புறேன்னு இங்கே வந்தேறான். ஒரே காடு, அவருக்கு ஒன்றுமே புரியலையாம். மண்டபம் மாதிரி ஏதோ குட்டை ஒரு குண்டு ஒன்று இருந்திருக்கு. அந்த குண்டுங்கள் உள்ளே போனால் நரசிம்மன் மூலையில் இருக்கார். பார்த்தேறான், ஆஹா அத்தியுதமான பெருமாள் சாலக்கிராம மூர்த்தி, இப்பேற்பட்ட மூர்த்தி நான் இத்தனை நாளாக சேவிக்காமல் விட்டுவிட்டேனே, சரி இப்படியாவது சேவிக்கிறதுக்கு உனக்கு அவகாசம் கொடுத்தாரு எனக்குன்னு சொல்லிட்டு ஸ்ரீவேங்கடேஸ்வர விவாக காலே சம்பூஜிதம் சகலவித உபச்சாரைன்னு சொல்லிட்டு திருவேங்கடமுடையானுடைய திருக்கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த பெருமாள் அவர் ஆராதித்து அடடா வெறுங்கையோடு வந்துட்டேனேன்னாராம். ஏன் உன் கல்யாணத்துக்கு தான் நிறைய பக்ஷணம் பிரசாதம்லாம் பண்ணிருக்கே, எல்லாத்தையும் கொண்டு வந்து அவருக்கு அம்சம் பண்ணு, அதை நிவேதனம் பண்ணு அப்படின்னு சொல்லிவிட்டு நிவேதனம் பண்ணாராம். இந்த பிரசாதம்னா ரமா பிரம்மாதி தேவதாயா சனகாதி சனந்தயா ஸ்ரீநரசிம்ம பிரசாதாயு சர்வே கிருண்ணந்து வைஷ்ணவா பக்தாதயான்னு சொல்லிவிட்டு இந்த பிரசாதத்தை எல்லா பக்தாளுக்கும் தேவதைகளுக்கெல்லாம் பிரசாதமாக கொடு. ஸ்ரீ நிருசிம்ம பிரசாதாயும், நிருசிம்மனுடைய பிரசாதம் யாருக்குமே கிடைக்காது, அது கிடைத்த கரிய பொருள், சென்று காண்டறிக்க அரிய கோவில், இன்னைக்கு எளிய கோவிலாக இருக்குது. ஒரு காலத்தில் இந்த நவநாரசிம்மன் சேவிக்கணும்னா ரொம்ப கஷ்டப்படணும். இப்போவுமே கஷ்டம்தான்.
ஜுவாலாலாம் நாங்க வந்து இப்போ போயிட்டு வர்றதுக்கே நமக்கு வந்து அவ்வளோ கஷ்டமா இருக்குன்னா அந்த காலத்துல அவெல்லாம் எப்படி வந்தா எப்படி பண்ணான்ட்டு எனக்கு பயங்கர ஆச்சரியம் தான். இந்த அடர்த்தியான ஒரு காட்டுக்குள்ளே வந்து சாமானிய பக்தாலாம் இந்த பெருமாளை சேவிக்கணுன்றது வந்து ரொம்ப சிரமமான காலம். அப்படி அந்த பெருமாளை சேவிக்கிறதுக்கு நம்ம ஒரு நல்ல பண்ணணுமேனாக்கா கீழே லக்ஷ்மி நரசிம்மனை வந்து பெருமாள் பிரதிஷ்டை பண்ணி அவரை ஆராதித்து அவரையே சாட்சியாக வச்சுட்டு பத்மாவதி தாயார் இந்த க்ஷேத்திரத்தை திருக்கல்யாணம் பண்ணிடுற ஒரு ஐதீகம் இருக்குது. அதனால் கீழ் சன்னதியில் பெருமாளுக்கு வலதுபுறம் வந்து கல்யாண ஸ்ரீனிவாசன் வெங்கடேச பெருமாள் சன்னதி தாயாரோடு சேர்ந்து கல்யாண வெங்கடேசன சன்னதி அங்கே இருக்குது. கீழே போனால் சேவிக்கலாம், அந்த பெருமாளை நாளைக்கு கத்தலை போனால் சேவிக்கலாம். இப்போ இதனுடைய தொடர்ச்சி வரேன். இந்த க்ஷேத்திரத்தில் இன்னொரு விஷயம்னாக்க இந்த பெருமாள் க்ஷேத்திரத்தில் செஞ்சுலக்ஷ்மி தாயார் ரொம்ப விசேஷமான தாயார். செஞ்சுன்னா ட்ரைபல் காட்டுவாசிகள். அந்த காட்டுவாசிகள் கிட்ட அந்த தாயார் அந்த காட்டுக்குள்ளே கடைச்சி அவளை வளர்த்துட்டு வர காலத்தில் கொஞ்ச நாள் பெரியவளானதுக்கப்புறம் இந்த காட்டுக்குள்ளே மகாலட்சுமி செஞ்சுகள் கிட்ட இருக்கான்னு தெரிஞ்சவுடனே நிருசிம்மன் இந்த க்ஷேத்திரத்துக்கு வரும். வேதாத்ரி சிகரே ரம்யே லக்ஷ்மி பர்வதம் உச்சதே தத்ராஸ்தே பகவான் விஷ்ணு அனுகிருண்ணந்து கேசரின்னு சொல்லிட்டு மாலோல நிருசிம்மன். மான்னா லக்ஷ்மி, லோலன்னா பிரியன், லக்ஷ்மி பிரியன். யார்? நிருசிம்மன், நாராயணன், மகாவிஷ்ணு. அப்பேற்பட்ட பெருமாள் அந்த இடத்துல அனுகிருண்ணந்த கேசரி எப்படின்னா சிம்மரூபத்தில் வந்தேறான். வேதாத்ரி சிகரே ரம்யே, இந்த சிகரமானப்பட்டது வேதாத்ரி சிகரம். வேதங்கள்லாம் அந்த இடத்துல தபஸ் பண்ணிட்டு இருக்கு. மகாலட்சுமி தபஸ் பண்ணிட்டு இருக்கா அந்த இடத்துல பெருமாள். அனுகிருண்ணந்த கேசரி அப்படியாக கேசரி ரூபத்தில் வந்து அனுகிரம் பண்ணி அந்த தாயாரை இடக்கையில் இப்படி அணைச்சி பிடிச்சுட்டாரான் வாமான்னு சொல்லிவிட்டு. அதனால் அந்த பெருமாளுக்கு மாலோல லக்ஷ்மி நரசிம்மன் அப்படின்னு அந்த பெருமாள். அந்த க்ஷேத்திரம் வேதாத்ரி க்ஷேத்திரம், இந்த க்ஷேத்திரம் கருடாத்ரி க்ஷேத்திரம், ஜுவாலா நரசிம்மன் அச்சலசாயமேர். இப்படியாக அந்த தாயார் அனுகிரகம் பண்ண பெருமாள் மாலோல நரசிம்மன், அகோபல நரசிம்மன். அதுக்கு கீழே வந்தேன்னா வராக நரசிம்மன். பூதேவியை வந்து தாயார் பூமி பிராட்டியை காப்பாற்றி தன்னுடைய புஜத்தில் வச்சுக்கிறார். அப்படியாக கீழே வராக நரசிம்மன் சன்னதி. இங்கேருந்து ஒரு அரை பரலாங்கு, மேலகோபுலத்துலேருந்து ஒரு அரை பரலாங்கு ஒரு 10 நிமிஷம் நடவாதில் போனேன்னாக்கா அந்த பெருமாளை சேவிக்கலாம். அந்த வராக நரசிம்மனத்தில் இடது கை பக்கம் படிக்கட்டு இருக்கும். அதுலேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் படி ஏறி மேலே போனால் மாலோல நரசிம்மனை சேவிக்கலாம். இதுதான் இந்த க்ஷேத்திரத்துக்கு உள்ள ஒரு வழி. இதை பக்தாலாம் தெரிஞ்சுண்டு நிதானமாக அந்த பெருமாளெல்லாம் சேவிக்கணும்னு எல்லாரையும் கேட்டுக்கிறேன். இந்த பெருமாள் எல்லாரையுமே வந்து நாங்கள் ஒவ்வொரு இடமா அழிச்சுன்னு போய் காமிச்சிட்டு இவங்க 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 இங்கே இப்படி வரணும் அப்படின்லாம் சொல்லி மேலே ஸ்தூபத்துக்கு போய் அங்கேயுமே எடுத்துட்டு தான் இப்போ உங்களை வந்து நாங்கள் ஆதிசங்கராச்சாரியார் அவர் இங்கே வந்திருக்காருன்னு சொன்னாங்களே, அதை பற்றி சொல்லிவிடுறேன். கீழே ஸ்ரீசக்கர பிரதிஷ்டை இருக்குது. அது ஏன் ஸ்ரீசக்கர பிரதிஷ்டை ஆதிசங்கரனால் அதை அந்த ஸ்ரீசக்கரம் எழுதப்பட்டதுன்னு சொல்லப்பட்டு எனக்கு எங்கள் பெரியவாள்லாம் சொல்லியிருக்கா. அந்த ஸ்ரீசக்கரம் ஏன் எழுதினார்னாக்கா இங்கே மகாலட்சுமியோட அனுகிரகம் எப்போ இருக்கணுன்றதுக்கோசரம் அந்த ஸ்ரீசக்கரம் எழுதினார். அது அவர் கையால் எழுதப்பட்டதுக்கு காரணம்னா அவர் வந்து ஒரு ராஜா ஒரு ராஜ்ய பரிபாலனமே ரொம்ப நிச்சயமாக போகிறது அப்படின்னு தெரிஞ்சுட்டு அந்த ராஜாவோட சரீரத்தை தன்னை ஆத்மாவை கொண்டு போய் வச்சு அந்த பரிபாலனத்தை மறுபடியும் கொண்டு நிலைநிறுத்தி வச்சப்போ அப்போது அந்த இவருடைய சரீரத்தை வந்து குகைக்குள்ளே ஒளிச்சு வச்சுட்டு வரா சிஷ்யாக்கெல்லாம் ஒழிச்சு வரும்போது இது வந்து அந்த மகாராணிக்கு தெரிஞ்சு போகிறது. இவர் சரீரம் ஒரு இடத்துல இருக்குது, அதை கொளுத்திருங்கோ, இவர் இங்கேயே நின்றுடுவார், நமக்கு நித்தியமே இங்கே ராஜா பரிபாலனம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காவலாளி அனுப்பும்போது அவருடைய சிஷ்யனுடைய உருவத்தில் அந்த நிருசிம்மன் ஆவிர்பவிச்சு அவன் காவலாளியெல்லாம் துரைச்சி அடித்து இது பண்ணி அவன் சரீரத்தை காப்பாற்றி நிருசிம்மன் அனுகிரகம் பண்ணுறார். அப்போ தான் அவருக்கு வந்து இந்த க்ஷேத்திரத்தில் கராவலம்ப ஸ்தோத்திரம் பண்ணுறார். ஸ்ரீமத் பயோநிதி நிகேதன சக்கரபாணே போகீந்திர போகமணி ரஞ்சித புண்ணியமூர்த்தே யோகீச சாஸ்வத சரண்ய பவாப்தி போத லக்ஷ்மீ நிருசிம்ம மமதேகி கராவலம்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 33 ஸ்லோகம் இந்த பெருமாள் மேலே பண்ணுறேன். ஒரு உடம்புலேருந்து இன்னொரு உடம்பு போகணும் பரகாய பிரவேசம்னு சொல்லுவாங்க. அது பண்ணக்கூடாது. அப்போ பண்ணும்போது இந்த உடம்பானது அங்கஹீனம், மறுபடியும் அது மனம் உபயோகப்படுத்தக்கூடாது. ஆனால் அந்த இடத்துலனாக்கா இதனால் வந்து தர்மம் வந்து க்ஷீணமாக போட போகிறதுன்றதுக்கோசரம் அந்த சங்கராச்சாரியருக்கு அனுகிரகம் பண்ணி திரும்ப ஒரு ஆத்மா அதுக்குள்ளே இது பண்ணி பிரவேசம் பண்ணி அனுகிரகம் பண்ணதுக்கப்புறம் தான் அவர் இந்த ஸ்ரீசக்கர பிரதிஷ்டை பண்ணார். இந்த இடத்துல அந்த யந்திரத்தை எழுதினார். இங்கே மகாலட்சுமி அனுகிரகம் நித்தியம் இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல அந்த யந்திரத்தை எழுதி வச்சார். அப்படி தான் இந்த ஆதிசங்கராச்சாரியார் இந்த க்ஷேத்திரத்தை வந்து பெருமாளை சேவிச்சார். அடுத்தது காரஞ்ச நரசிம்மன் சொல்லிட்டு நீங்கள் சேவிக்கணும்னு இருந்த பெருமாள். அந்த பெருமாள் இடத்துல வந்து கோபில ரிஷியும் ஆஞ்சநேயர் 2 பேரும் தபஸ் பண்ணி அந்த பெருமாளை சேவிச்ச க்ஷலம். அப்படியாக அந்த காரஞ்ச நரசிம்மன் இந்த மலையிலிருந்து ஒரு 3/4 பர்லாங்கு நடுவாதிலேயே மின்னு கீழே இறங்கி போனால் அந்த பெருமாளை சேவிக்கலாம். அப்பேர் பெருமாள் காரஞ்ச நரசிம்மன். இந்த பார்கவன் நரசிம்மன் சொல்லிட்டு
கீழ் சன்னதியிலிருந்து ஒரு 2.5 கிலோமீட்டர் காட்டுக்குள்ளே போகணும். காட்டுக்குள்ளே போனால் பார்கவ சிம்மன் பேர். அங்கே பரசுராமனால் அந்த பெருமாள் சேவிக்கப்பட்ட பெருமாள், அவர் தபஸ் பண்ணி சேவித்த பெருமாள் பார்கவ சிம்மன். அந்த பெருமாள் வந்து இந்த மாதிரி பேர் பெற்று காட்டுக்குள்ளே இந்த பெருமாள் இருக்கார். தீர்த்த வசதியே இல்லை அவருக்கு, தீர்த்த வசதி பண்ணணுமே சொல்லிட்டு அந்த பெருமாள் மலைக்கு கீழே அக்ஷய தீர்த்தம்னு ஒரு குளத்தை ஏற்படுத்தினேன். 24/7 அந்த 365 days அதில் வாட்டர் ஊற்று வந்துட்டே இருக்கும், ஜலமே நிற்காது. எவ்வளோ மழையோ எவ்வளோ வெயில் அடிக்கட்டும், நோ ட்ரை, ஊற்று வந்துட்டே இருக்கும். ஒரு காலத்தில் அந்த அக்ஷய தீர்த்தம் சொல்லப்பட்ட பார்கவ தீர்த்தம் தான் இந்த அகோபில க்ஷேத்திரத்துக்கு இந்த பெருமாளுக்கெல்லாம் வந்து பெருமாள் திருமஞ்சனத்துக்கு பிரசாதத்துக்கெல்லாம் இந்த கணத்தில் வந்து விடும். அங்கேருந்து சிமெண்ட் பைப்பு போட்டு அது குளத்துலேருந்து எடுத்து வந்து கணத்துக்குள்ளே விட்டுருக்கா. இப்பயும் இருக்காது, இப்பயும் வந்துட்டுருக்கு அந்த தீர்த்தம். அதுதான் இன்றைக்கும் பெருமாள் ஆராதனை இருக்குது. மாலோ நரசிம்மன் ஆராதனத்துக்கும் ரிசம்மன் ஆராதனத்துக்கும் அந்த தீர்த்தம் வந்துட்டுருக்கு. அப்படி அந்த பார்கவனாட்ட பரசுராமன் இந்த பெருமாளுக்கு அந்த ஒரு அக்ஷய கோனேருன்ற ஒரு குளத்தை ஏற்படுத்தி அதில் தீர்த்தம் எப்பயும் வற்றாமல் இருக்கணும். அக்ஷயதானக்கு அக்ஷய பாத்திரம்னு சொல்லுவாள், எடுக்க வந்துட்டே இருக்கும் சொல்லுவாள். அது மாதிரி வந்துட்டே இருக்கும், எவ்வளோ காலையிலும் வந்துட்டே இருக்கும் ஜலம். அப்படியே அந்த தீர்த்தத்தை ஏற்படுத்தி அந்த பெருமாள் அனுகிரகத்தை வாழ்ந்தார் பார்கவ நரசிம்மன். அப்படியாக பார்கவ நரசிம்மன் சன்னதி கேடு. ஆனால் யோகானந்த நரசிம்மன், யோகானந்தன்றன்னா பிரகலாதனுக்கு எல்லா ஒரு அபியாசங்களும் வித்தியைகளும் கற்றுக் கொடுத்தவன் யோகானந்த நரசிம்மன். ஆமாம், அவர் ஒரு பெருமாள். யோகானந்த நரசிம்மன் நவனாரசன் ஒரு பெருமாள். கீழ் சன்னதியிலேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் நேராக போனேன்னாக்கா, வலதுகை பக்கம் போனேன்னாக்கா அந்த சன்னதி இருக்குது. அடுத்தது சத்திரவட நரசிம்மன். சத்திரம்னா கொடை மாதிரி இருக்கிற இதுனாக்கா ஆலமரம். சத்ரி அப்படின்னாக்கா கொடை மாதிரி இப்படி குடைஞ்சி இப்படி வளைஞ்சி வரும் நமக்கு வேரோட. அந்த வேர் தான் நம்மலாம் கம்பி குறுக்க வைக்கிறமே கொடையில் உள்ளுக்குள்ளே, அந்த கம்பி தான் அதனுடைய வேர், கிளைகள், அதுதான் குடை. ஸோ அப்பேற்பட்ட அந்த குடையான அந்த ஆலமரத்துக்கு கீழே அவதாரம் பண்ண பெருமாள் சத்திரவட நரசிம்மன். அப்படியா இந்த மலையிலேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் 1000 படி மலை ஏறி போனாக்கா பாவன நரசிம்மன் சொன்னேன். செஞ்சுலட்சுமி தாயாரை கல்யாணம் பண்ண பெருமாள். நம்ம பாவனத்துக்கு கஷ்டங்கள்லாம் போக்கி நமக்கு பாவனம் அனுகிரகம் பண்ணக்கூடிய பெருமாள் பாவன நரசிம்மன் சொல்லிட்டு பாமலையாட்டி சுவாமின்னு சொல்லுவாங்க. இந்த பக்கம்லாம் பாமலையாட்டி நரசிம்மன் சொல்லிட்டு இந்த க்ஷேத்திரத்தில் சுற்று வட்டார பிரகாரத்துக்கெல்லாம் இஷ்ட தேவதா குலதேவதைலாம் பாவன நரசிம்மன் ரொம்ப பிரசித்தி. இந்த க்ஷேத்திரத்தில் பாவன நரசிம்மன், அகோபில நரசிம்மன், ஜுவாலா நரசிம்மன், இப்படி இந்த நரசிம்மன்லாம் ஒரு முக்கியமான பெருமாள் வர சேவார்த்திகளுக்கெல்லாம் பிராமுக்கியமான பெருமாள். அப்படி ஒரு பெருமாளில் பாவன நரசிம்மன் ஒருத்தர். அப்படி 9 நரசிம்மன் இந்த க்ஷேத்திரத்தில் 9 ரூபாய் இந்த இடத்துல இருக்கு. இந்த 9 நரசிம்மனும் எல்லா பக்தாளுக்கும் அவள் கேட்டதெல்லாம் நிறைய கொடுத்துட்டுருக்கேன், ஒரு குறையும் இல்லாமல். வரும்போது கஷ்டத்தோடு வரா, போகும்போது நிறைய கஷ்டத்தெல்லாம் விட்டுட்டு சந்தோஷமாக போகிறேன். நீ சொல்லுவேன் இப்போ ஏற்பட்ட மலையை நம்ம இப்படி ஏற முடியுமான்னு கேட்டு கஷ்டத்தோடு போனவா வரும்போது சிரிச்சுட்டே வந்தேன். ஆமாம், இந்த மலை ஏற முடியுமா, நடக்க முடியுமா அப்படின்னு நினச்சின்னு மலை ஏறின நீங்கள் வரும்போது சந்தோஷத்தோடு வந்தேன். ஆனால் பெருமாள் இப்படி அனுகிரகம் பண்ணுறாரான்னு நீங்கள் நினச்சிட்டு இப்போ வந்து இங்கே என்னோட பேசிட்டு இருக்காரு. அப்படி இந்த பெருமாள் இந்த மலைக்குள்ள 9 ரூபத்தோட இந்த பெருமாள் எல்லா பெருமாளுக்கும் எல்லா ஜனங்களுக்கும் பக்தாதிகளுக்கும் இங்கே அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கார். இந்த பெருமாளுக்கு மூலவருக்கு வந்து ஒவ்வொரு மாதமும் சுவாதி நட்சத்திரத்து அன்னைக்கு மூலவருக்கு திருமஞ்சனம். அது இல்லாமல் விசேஷம்னா சொல்லப்பட்டால் தீபாவளி அன்னைக்கு பெருமாளுக்கு திருமஞ்சனம் ஆகும். இங்கே இவருடைய ஃபேவரட் நைவேத்தியம் என்ன? எல்லாமே ஆசிடிஸ் எல்லா விஷ்ணு கோவிலையும் என்ன பானகம் இந்த பெருமாளுக்கு உண்டு தான். பட் என்னென்ன ட்ரெஸ்ஸம் பண்ணாக்கா பானகம் விசேஷம். பெருமாளுக்கு பானகம் சில இடத்துல வந்து கல்கண்டு பானகம் பண்ணுவா, சில இடத்துல சக்கரை பானகம் பண்ணுவா, சில இடத்துல வெள்ளத்தில் பண்ணுவா. இந்த இடத்துல வெள்ளம் தான், வெள்ளத்தில் சுப்பும் மிளகும் போட்டு பெருமாளுக்கு பானகம் பண்ணி ஒரு முறை எலுமிச்சம் எடுத்து புரிஞ்சு வைக்கணும். இந்த இடத்துல இந்த இடத்துல பெருமாளுக்கு பானகம் இந்த இடத்துல விஷயம். இப்படி இந்த பெருமாள் இந்த காட்டுக்குள்ளே 9 ரூபா இருக்குது. எல்லாருக்கும் பெருமாள் இருக்குது. நவனாரசிம்ம க்ஷேத்திரம், லக்ஷ்மி நரசிம்ம க்ஷேத்திரம். இந்த க்ஷேத்திரத்தில் வந்து இந்த பெருமாளை சேவிக்கக்கூடிய எல்லா பக்தரும் இன்னொரு விஷயம் நான் முக்கியமாக சொல்லணும்னா, இந்த பெருமாளை நாங்கள் மாத்திரம் சேவிக்கலை, என்னை போல நிறைய பேர் இந்த க்ஷேத்திரத்தில் வந்து இந்த பெருமாள் இடத்துல ஒரு ஆச்சாரியன் வந்து ராத்திரியில் நித்தியம் இந்த பெருமாளுக்கு நித்திய ஆராதனை பண்ணிட்டு இருக்கேன். ஒரு ஆச்சாரியன் இந்த க்ஷேத்திரத்தில் நாங்கள் வந்து ஒரு காலத்தில் இங்கே படுத்துட்டு இருக்கும்போது நாங்கள் எங்கள் அசிஸ்டன்ட் அர்ச்சகா பரிச்சாரகா இதெல்லாம் படுத்துட்டு இருக்கும்போது இந்த சன்னதியில் வந்து யாரோ நடந்து போகிற மாதிரி ஒரு வைப்ரேட்டர் இருக்கும். எங்களுக்கு போயிட்டு உள்ள மணி அடிக்கிற சத்தம் இருக்கும்.
ஏதோ வேத மந்திரங்கள் சொல்கிறது இருக்கும், தாயார் சொன்ன மணி அடிக்க கேட்கும். இப்படியா நாங்கள்லாம் கேட்டது உண்டு, சொன்னது உண்டு. அதனாலலாம் சொல்லி யாரும் நம்பலை. இதை யாரோ ஒரு சேவார்த்தியை வந்து கேட்டாங்க, இந்த மாதிரிலாம் இருந்துதாம சுவாமின்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் இப்போ தானே அவங்க நம்பர் நாங்கள் சொல்லி பார்த்தோம் கேட்கல, நீங்களாம் பொய் சொல்கிறேன்னு சொன்னாங்களே. ஆனால் அதே சேவார்த்தியை வந்து கேட்கும்போது தான் நிஜங்கிற வார்த்தை எல்லாருக்குமே தெரிஞ்சுது. அப்படி இந்த இடத்துல ஒரு ஆச்சாரியன் தேவதைகள்லாம் வந்து பெருமாளை நித்தியமே இந்த இடத்துல சேவிச்சுட்டு இருக்கிறது சாத்தியமாக இருக்கிறதுனால இந்த பெருமாள் இந்த இடத்துல சாஸ்வதமாக இன்றைக்கும் இருக்கார். ஒரு விஷயம்னா ஏன் சன்னதிக்கு போகிறோம்னா, வைகுண்டத்தில் பெருமாள் இல்லைன்னு சொல்லுவாள். ஏன் இல்லைன்னாக்கா, எந்த ஒரு இடத்துல எவன் ஒருவன் என்னை ஆத்மார்த்தமாக ஆராதிக்கிறானோ அந்த இடத்துல நான் வந்து உட்காந்துருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெருமாளை சொல்லியிருக்கேன். தெலுங்குல சொல்லுவாள், ఎక్కడో నన్ను ఆరాధించి అక్కడే తిష్ట వేసుకుని కూర్చుంటాను அப்படின்னு தெலுங்குல சொல்லுவாள். ஸ்ரீனிவாசன் சொல்லுவார். ஆமாம், அப்படி இந்த நிசமனானப்பட்டவன் யார் மனஸ்பூர்த்தியா யார் என்னை கூப்பிட்றாலோ இப்போ தான் இந்த வைகுண்டத்தில் போனால் எப்போ பண்ணாலும் ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணான்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனால் இங்கே வந்தால் தான் அவருக்கு தூப தீபா நைவேத்தியங்கள்லாம் பெருமாளுக்கு நித்தியம் திருமஞ்சனம் பண்ணி அந்த பெருமாளுக்கு தூபங்கள் சமர்ப்பித்து அவர் உச்சாரணம் மந்திரோச்சாரணம் பண்ணி அவரை ஆராதித்து அவரை ஆனந்தப்படுத்தி அவர் புஷ்பங்கள்லாம் அலங்காரம் பண்ணி அவருக்கு வேண்டப்பட்ட நைவேத்தியங்கள்லாம் பிரசாதங்கள்லாம் கொண்டு வந்து அவருக்கு சுவாமிக்கு நிவேதனம் பண்ணி தலிகை அம்சம் பண்ணிட்டு அதை இது பண்ணி பக்தாவில் கொடுத்தா அது ஒரு ஆனந்தம். அந்த நிமிஷம் பெருமாளுடைய அனுபவம் அது யாருக்குமே கிடைக்காது. எல்லாம் சொல்லுவோம், நம்ம கோவில்லையும் பிரசாதம் பண்ணுறோம், நம்ம ஆற்றுலையும் நம்ம பெருமாளுக்கு பிரசாதம் பண்ணுறோம். ஆனால் கோவிலில் பண்ணுற மாதிரி நம்ம ஆற்றுல வராது. அதுதான் பெருமாள் அந்த பிரசாதத்தை ஸ்வீகரிச்சுக்கிறானா இல்லையாங்கிற விஷயம் நமக்கு தெரியும். கரெக்டாக நிறைய பேருக்கு இங்கே நடந்து நேரவே நடந்திருக்கு. படிக்கட்டு ஏறி வரும்போதெல்லாம் பிரம்ம பிடிச்ச மாதிரி வந்துடும். பவனாச்சல் நடந்து வந்து பெருமாளை சேர்த்து போனதுக்கப்புறம் சந்தோஷமாக அந்த பெருமாளை சேர்த்து பண்ணுவா இருக்கா. படிக்கட்டு ஏறி பைத்தியம் மாதிரி வந்தவன் பெருமாள் இங்கே நான் சேர்த்துட்டு இங்கே வந்து பெருமாள் சேர்த்து அனுகிரகமாகிட்டு பெருமாள்கிட்ட இந்த ஜலத்தை மோத்திரம் திளைச்சி சேர்த்துட்டு பெருமாளோட துளசி மாலை வாங்கி கழுத்தில் போட்டு சந்தோஷமாக சிரிச்சுன்னு போனவான் நிறைய பேர் இருக்காங்க. நிசமனுடைய அனுகிரகம் எல்லா ஐஸ்வர்யங்களும் எல்லா அனுகிரகம் கிடைச்சி எல்லாரும் இவ்வளோ நல்லா ஆரோக்கியத்தோடு இருக்கணும், எந்த ரோகங்களும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த பிரார்த்திச்சுட்டு நானும் பிரார்த்திச்சுக்கிறேன். நீங்களும் வந்து இந்த பெருமாளை சேவிங்கோ, இந்த பெருமாள் அனுகிரகத்தை வாங்கிக்கோங்க. सर्वे जना सुखिनो भवन्तु, समस्त सन्मङ्गलानि सन्तु. श्रीमदे शिवन श्री रंगनाथ यतीन्द्र महादेशिकाय नमः.